அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் மலர்ச்செடியின் ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை தினந்தோறும் கேட்டு விசுவாசித்து வருகிற உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல நாளிலே ஆண்டு நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 34வது சங்கீதத்துல 17வது வசனம் இவ்விதமா சொல்லுகிறது: நீதிமான் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர் எல்லா உபத்திரவத்திலிருந்தும் நீங்களாக்குகிறார். இந்த நாளில இந்த வார்த்தையை கேட்கிற உங்களை ஏதோ ஒரு உபத்திரவத்துல நீங்க இருப்பீர்கள் சொன்னா, இந்த நாள்ல இந்த அலரிச்செடியின் ஆசீர்வாதத்தின் வார்த்தை கேட்கிற உங்களை இந்த உபத்திரவத்துல இருந்து நீக்குகிறார் கர்த்தர். இந்த வார்த்தை நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஏதோ ஒரு உபத்திரவம், நீங்க ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, நீங்க கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளை, நீங்க நீதிமானா இருக்கிறீங்க, அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு இருக்கிறீங்க, ஆனா ஏதோ ஒரு உபத்திரவம் உங்களை தாக்கி கொண்டிருக்கிறது. அந்த உபத்திரவத்துல கர்த்தர் இன்னைக்கு உங்களை என்ன செய்கிறார்? விடுதலையாக்குகிறார். அதாவது நீதிமான் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு எல்லா உபத்திரவத்திலிருந்து விடுதலையாக்குகிறாரா. இந்த நாள் இந்த உங்களுக்கு ஒரு விடுதலை நாள். இந்த நாள் உங்க உபத்திரவத்திலிருந்து நீங்க விடுதலையாக்கப்படுகிற நாள். ஆகையால் கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே உங்களை எல்லா உபத்திரவத்தில இருந்தும் நீங்களாக்கி உங்களை ஆசீர்வதிக்க போறா. இந்த அருளைச்செடியின் ஆசீர்வாதத்தை இந்த நாள்ல நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து கொடுக்கும்படி நம்ம ஜெபிக்கலாமா? பிதாவாகிய தெய்வமே துதிக்கிறோம், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே துதிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவரே துதிக்கிறோம். எங்களை தேற்றுகிற தேற்றரவாளனே, இந்த நாளிலே மண்டரே அருளைச்செடியின் ஆசீர்வாத தலைப்புல ஒவ்வொரு நாளும் வருகிற ஒவ்வொரு வார்த்தையை ஒவ்வொரு வசனத்தை கேட்டு விசுவாசித்து இதை நம்பி இதை பற்றி கொள்கிற இதை விசுவாசிக்கிற இந்த பிள்ளைகளுக்கு இந்த நாள்ல ஏதோ ஒரு உபத்திரவத்துல இவர்கள் நீங்க முடியாதபடிக்கு தப்பிக்க முடியாதபடிக்கு இருப்பார்கள் என்று சொன்னா, கர்த்தர் இந்த நாள்ல இந்த வார்த்தையின்படி கேட்டு இவர்கள் எல்லா உபத்திரவத்துக்கும் நீங்களாக்கி இவர்களை ஆசீர்வதிக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்க செபிக்கிறோம். கர்த்தர் இந்த செபத்தை கேட்டு அற்புதம் செய்து சாட்சியா நிறுத்துவீர் என்று சொல்லி உம்முடைய நாமத்தினால செபித்து ஜெயம் எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.